காலம் ரொம்ப வேகமா போகுது. ஏன்னா இப்போ சந்தியா காலேஜுக்கு போற நேரம் வந்துருச்சு. பாட்டி சந்தியாவை பார்த்து, என்னம்மா ஒரே யோசனையிலே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சந்தியா, இல்லை பாட்டி, நான் மற்ற காலேஜுக்குலாம் நான் தான் அப்ளிகேஷன் போட்டேன். ஆனால் இந்த காலேஜுக்கு நான் அப்ளிகேஷன் போடலை. ஆனால் இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, அதான் யோசனையாகவே இருக்கு அப்படின்னு சொன்னான். சரிம்மா, இந்த காலேஜ் உனக்கு பிடிக்கலன்னா என்ன, அந்த காலேஜை விட்டுற வேண்டியது தானே, வேறு காலேஜில் சீட்டு கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னாங்க. அதுக்கு சந்தியா, இல்லை பாட்டி, இந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ், அதனால் எனக்கு இதை விட மனசே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டே குழப்பத்தோடையே பாட்டியை பார்த்தா. என்னம்மா திருப்பியும் யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு பாட்டி கேட்க, இல்லை பாட்டி, இந்த காலேஜுக்கு நான் போகணும் அப்படின்னா நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும் பாட்டி. அந்த வீட்டுக்கு போகணுமேன்ற எண்ணம் தான் இன்னும் எனக்கு குழப்பமாகவும் பயமாகவும் இருக்கு பாட்டி அப்படின்னு சொன்னா சந்தியா. பாட்டி, சரி கவலைப்படாதம்மா, நானும் உன் கூடயே வரேன், நம்ம 2 பேருமே அந்த வீட்டில் இருக்கலாம், சரியா, வா கிளம்பு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தினாங்க பாட்டி. சந்தியாவுக்கு என்னதான் தைரியப்படுத்தினாலும் ஒரு பக்கம் காலேஜ் போகிற சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, அந்த வீட்டுக்கு போகிற பயம்தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. பல குழப்பம், பயம், அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்ந்து அவளை ரொம்ப பாடாப்படுத்தி குழப்பத்தோடையும் பயத்தோடையும் கிளம்புனா சந்தியா அவளுடைய வீட்டுக்கு.